ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் அவல் இருந்துச்சுனாலுமே எடுத்துக்கலாம். நான் ஒரு பர்சனுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அவல் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கணும். தண்ணியில் அவலை போட்டு ஊற வச்சிடக்கூடாது. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டைம் போல் நல்லா அலசி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அவலை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். தண்ணியிலே போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா குழப்பாக போகிடும். இந்த மாதிரி பொலன்னு வராது. ஸோ அதனால தான் இப்படி ஊற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அவல் உப்புமா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப கம்மியான டைம்லேயே செஞ்சிடலாம். இப்போ டின்னருக்கு கூடமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே குயிக்காகவும் பண்ணிக்கலாம், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்து. ஸோ நம்ம ரவை, சேமியா அந்த மாதிரி போகிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்த்து. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த அவல் உப்புமாவை. ஸோ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சத்தூளுடைய கலர் அவலில் நல்லா மிக்ஸ் ஆகிரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அவல் உப்புமா இப்போது